அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஆஹ் அந்த பகுதியில நம்ம கவனம் செலுத்த போறோம். ஏற்கனவே நாம் சொன்னது போல வரலாறுல மதிப்பெண் எடுப்பதுங்கிறது ஒரு 50% நம்ம ஓரளவு முயற்சி செய்தாலே சாத்தியமானது. கூடுதல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால் கூடுதல் நேரம் நம்ம நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். சமூக அறிவியலை பொறுத்தவரை கடந்த ஆண்டு தாள் 2ல மிக கடினமான கேள்வித்தாள் அப்படின்னா இந்த தாள் 2க்கான சமூக அறிவியல் கேள்வித்தாள். அதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதே போல தாள் 1 எழுதுபவர்களுக்கு அறிவியலும் சமூக அறிவியலும் இணைந்து 25 மதிப்பெண் 30 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுனால ஒரு 15 மதிப்பெண்களுக்கு உரிய கவனத்தை நாம் இந்த பகுதியில கொடுக்க வேண்டியது இருக்கு. பாடத்துக்குள்ள போவோம். சிந்து சிந்து சமவெளி சிந்துவெளி நாகரிகம் நாம போன டேம்ல பார்த்தோம். அது ஒரு சரிவோடு நகரமயமாதல் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் வேத காலம் தொடங்குது. சிந்துவெளி நாகரிகத்துக்கு பின்னாடிதான் வேத காலம் தொடங்குது. பொது ஆண்டு முன் 1500 இருந்து 600 காலகட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். முன்பு 3500 இருந்து 1500 அப்படிங்கிற ஒரு காலகட்டம் நமக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ 1500 இருந்து 600 வரலையும் வேதங்கள் அப்படிங்கிற காலம் வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வேத காலத்தை பொறுத்தவரையிலையும் ஆரிய திராவிட அந்த கருத்துக்கள் வரும். இதுல நம்ம ஐயா அம்பேத்கர் சொன்ன மாதிரியே இது இந்த பகுதியில தகவல்களை நமக்கு அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசுறவங்க, அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இவங்க இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர். இவங்க மத்திய ஆசியாவிலிருந்து இந்து குஷ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தவர். அதே போல இவங்க கால்நடைகள் மேய்ப்பதுதான் இவங்களுடைய முக்கியமான தொழில் அப்படின்னா கூட வேளாண் முறையை அவங்க பண்ணாங்க. எப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு காடுகளை எரித்து அந்த இடத்த வளமானதாக மாற்றி அந்த இடத்துல வேளாண்மை பண்ணாங்க. இது பல இனங்கள் பின்பற்றக்கூடிய முறைதான். இன்னமும் சில நாடுகள்ல இந்த முறை இருக்குங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கோம். ஓகே, வேத பண்பாட்டின் பரவல் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. தொடக்க காலத்துல எங்க இருந்திருக்கு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். பிறகு அது உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் அது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இது என்னன்னா, ஒரு நிலத்தின் மீது உள்ள மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் அவங்க வெட்டி எரிப்பாங்க. அப்போ அந்த நிலத்துல குறுகிய காலத்துக்கு தான் அவங்க வேளாண்மை செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை கைவிட்டுருவாங்க. திருப்பி இன்னொரு இடத்துல போய் இதே மாதிரி அவங்க வேளாண்மை பண்ணுவாங்க. இது வேத காலத்துல இருந்த முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேத காலத்துல புவியியல் பரப்பை பொறுத்தவரையும் முழுக்க வட இந்தியா, அதாவது ஆரியர்கள் இருந்த வேத காலம் அப்படிங்கிறது. காலப்பகுதி இரும்பு காலம். இரும்போட பயன்பாட்டை அவங்க அறிந்திருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிந்துவெளி மக்கள் இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை. அதே போல கால அளவு பொது ஆண்டு முன் 1500 இருந்து 600 வரை. அதாவது கிமுங்கிறது இப்ப பொது ஆண்டு முன்னு மாற்றிருக்காங்க. அதுல 1500 இருந்து 600 வரையும் இந்த ஆரியர்கள் வேத காலம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான சான்றுகளாக வேத கால இலக்கியங்களை அவங்க கொடுத்தாங்க. நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகமா இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகமும் இருந்தது. அது முடிவுக்கு இப்ப மீண்டும் அது கிராம நாகரிகத்துக்கு போகும். 4 வேதங்கள்: ரிக், யஜூர், சாம, அதர்வன். ரிக், யஜூர், சாம, அதர்வன். இதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். ஏதோ ஆடிபிளா இருந்தா யாராவது ஒருத்தர் ஹேண்ட்ரைட் பண்ணுங்க. அதே போல அவங்க இந்தியாவில இருந்த வாழ்விடங்கள், அவங்க கால்நடைகள் தான் அவங்களுக்கு முக்கிய சொத்து. அவங்களுடைய வாழ்விடம் ஆரியர்களுடைய வாழ்விடம் ரிக்வேத காலத்துல பஞ்சாப். சப்த சிந்து, 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி. இதை நல்லா நினைவுல வச்சுக்கிறோம். சப்த சிந்து, 7 ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதியை தான் சப்த சிந்துன்னு சொல்றோம். இது பஞ்சாப்ல இருக்கு. இதுல ஆரியர்கள் ரிக்வேத காலத்துல வாழ்ந்தாங்க. அதே போல ஆரியர்கள் அங்கிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில குடியமர்ந்தாங்க. சிந்துல இருந்த கங்கை சமவெளியில அவங்க குடியமர்ந்தாங்கிறத பாக்குறோம். பொது ஆண்டு முன் 1000. இவங்க இரும்பை பயன்படுத்த அறிந்திருந்தாங்க. இதுதான் இவங்க நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. இரும்பு கோடாரி, இரும்பினாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை, இதை அவங்க பயன்படுத்துறாங்க. இதை நம்ம
ஆஹ் இந்த குறிப்புல வச்சுப்போம். சிந்து வெளியில இரும்பு கிடையாது, இங்க இரும்பு இருக்கு. சான்றுகள் வந்து வேத கால இலக்கியங்களை ரெண்டு பிரிவுகளா பிரிக்கலாம். இந்த படங்கள் இருக்கு, இதை நம்ம பார்ப்போம். ஸ்ருதி, ஸ்மிருதி. சுருதிங்கிறது நம்ம மாற்ற முடியாது, அதாவது நம்மளா மாற்ற முடியாதது. இது பர்மனன்ட். இதுல வந்து எந்த கொஸ்டினும் நம்ம கேட்க முடியாது. அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை தான் நம்ம பின்பற்றணும். இதுல எது எது வரும்னா 4 வேதங்கள், ஆரண்யங்கள், பிராமணங்கள், உபநிடதங்கள். இது ஸ்ருதி. அதுக்கு அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இது மாறக்கூடியது. இதிகாசங்கள், புராணங்கள், சிவபுராணம், விஷ்ணு புராணம், அடுத்தது மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஸ்மிருதினா மாறக்கூடிய அந்த நேரத்துக்கு உரிய நூல்கள். இப்ப மனுஸ்மிருதி அப்படிங்கிறது இப்போ உள்ளது இல்லை, அது அந்த காலத்துல மனுங்கிறவர்களுடைய காலத்துல எழுதப்பட்ட சட்டங்கள் தான் மனுஸ்மிருதி. அது அந்த காலத்துக்கு போதுமானது. அது நம்ம இப்போ அப்ளிகபிள் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சட்டம் எது? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் இப்ப இருக்கு. அதாவது ஸ்மிருதிங்கிறது மாறக்கூடியது. அந்த வகையில இப்போ நம்ம வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து அண்ணல் அம்பேத்கருடையது. மனுஸ்மிருதிங்கிறது அந்த காலத்துல இருந்த சட்டம், அது இப்போ இல்லை. இதை நம்ம குறிப்பிட வச்சுக்கிறோம். அடுத்தது இந்தியாவினுடைய தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெய்து. இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். வாய்மையே வெல்லும் அதனுடைய தமிழாக்கம். இது வந்து முண்டக உபநிடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். முண்டக உபநிடதம், இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அதே போல தொல்பொருள் சான்றுகள் சிந்து, கங்கை அந்த பகுதியிலையும், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இவங்களையும் இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. எதுக்கு? இது வந்து நம்ம பாடத்தலைப்பை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். வேத காலத்துல ஆரியர்கள் அந்த நிலப்பகுதியில, ஆரியர் காலத்துல சிந்து கங்கை நதி பகுதி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இங்க தொல்லியல் ஆய்வுல என்ன கிடைச்சிருக்கு? இரும்பு கருவி கிடைச்சிருக்கு, மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஞாபகத்துல வச்சு. ஓகே. அதே போல வேத காலத்தை வகைப்படுத்த 2 வகையா அதை பிரிக்கிறாங்க. தொடக்க வேத காலம், பின் வேத காலம். தொடக்க வேத காலம்ங்கிறது ரிக் வேத காலம் சொல்றோம். முதல் வேதம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை சொல்றோம். பின் வேத காலம்ங்கிறது அந்த ஒரு 500 ஆண்டுகள் கழித்து பின் உள்ள ஒரு 400 ஆண்டுகள். ரிக்வேத காலம் அப்படிங்கிறது 1500 இருந்து 1000 வரை. பின்வேத காலம்ங்கிறது 1000 600 வரை. பொது ஆண்டு முன்கிறதுனால குறையுது அப்படிங்கிறத நினைவுல வச்சு. வேத கால பண்பாடு, அரசியலும் சமூகம். இந்த தலைப்புல அங்க இருந்த அப்போ இருந்த அரசியல் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரிக்வேத காலத்துல வந்து அரசியல் வந்து ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும். குலம் அப்படிங்கிறது தான் அரசியலினுடைய அடிப்படை அழகு. அதனுடைய தலைவர் வந்து குலபதி. பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து, பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கிராமமா இருக்கும். அந்த கிராமத்தினுடைய தலைவருக்கு கிராமணின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட இந்த கிராமணிங்கிற ஒரு சொல் வந்து புழக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து கிராமமா இருக்கும். அதனுடைய தலைவர் வந்து கிராமணி. அதே போல பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு வந்து விஸ், அதாவது குலம்னு சொல்றாங்க. இதுக்கு தலைவர் யாருன்னா விஜயபதி. விஸ் விஜயபதி, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல இனக்குழுவின் தலைவர் வந்து ராஜன், ஜனா. இவர் வந்து ஜனசிய கோபா, மக்களின் பாதுகாவலர். இந்த பகுதி முழுக்க சமஸ்கிருத பெயர்களா வரும். ஓரளவு வரலாறுலயே அதிகமா சமஸ்கிருத பெயர்கள் வரும். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரிதான். ஜனசிய கோபா, ஜனம்னா மக்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஜனசிய கோபான்னா மக்களின் பாதுகாவலர். ஓகே. ரிக்வேத காலத்துல பல இனக்குழுக்கள் இருந்தது. அதுல வந்து பரதர், மஸ்தையர், குரு வம்சம், பரதகுலம், குருகுலம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இதுதான். அதே போல அரசர் வந்து தன்னுடைய இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே அந்த அரசருடைய முக்கிய பொறுப்பு. அவருக்கு வந்து அதிகாரம் வந்து இனக்குழு மன்றங்களாக விதாதா, சபா, சமிதி, கணா இந்த அமைப்புகளால கட்டுப்படுத்தப்படுது. யாருடைய அதிகாரம்? அரசருடைய அதிகாரம். விதாதா, சபா, சமிதி, கணா. இதுல வந்து விதாதாங்கிறது இனக்குழுவின் பொதுக்குழு. ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து விதாதா இனக்குழுவின் பொதுக்குழு ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அதே போல சபா அப்படிங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றம். இப்பயும் இந்த சபா, சமிதி அப்படிங்கிற
வார்த்தைகள் நம்ம புழக்கத்துல இருக்கிறத கவனிக்கிறோம். சபான்னா மூத்தோர்கள் இருக்கிற இடம். சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. சமிதிங்கிறது பொதுக்குழு, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. ஓகே. அதே போல அரசு தனக்கு தேவையான பணிகளை செய்யறதுக்காக ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருப்பாரு. அதே போல சேனானி படை தளபதி ஒருத்தர் இருப்பாரு. கிராமங்களுடைய தலைவர் கிராமணி, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ ஆரியர்கள் வந்து கங்கை யமுனை பகுதிகளுக்கு போன போது அங்க வந்து தொடக்க காலத்துல குடியேற்றம், அதுக்கப்புறம் அது அரசுகளா மாறுது, பிரதேச அரசா மாறுது. அதுக்கப்புறம் தான் பரம்புரை அரசுரிமை தோன்றுது. அப்போ முடியாட்சி முறையில அரசர் என்ன பண்றாரு, இந்த குழுக்கள் தேர்ந்து அதிகாரத்தை அவர் கையில் எடுக்கிறார். தன்னுடைய நிலையை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக பல சடங்குகள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணாங்க. இதுக்கு மேல இதுல ஒரு முக்கியமான வரிகள் எதுவும் இல்லை. இந்த ஒரு வரி முக்கியம். பாலி என்பது மக்கள் தாங்களாகவே முன்வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். பாலி என்பது ஆரியர்கள் காலத்துல மக்கள், வேத காலத்துல மக்கள் தாங்களாக முன்வந்து கொடுத்த வரி. இதை நினைவுல வச்சுக்கிறோம். இது வந்து விவசாயத்துல அல்லது கால்நடைகள்ல 1/6 அதை நம்ம குறிப்புல வச்சுக்கிறோம். அதே போல வேத காலம் வந்து தந்தை வழி சமூகம். வேத காலம் தந்தை வழி சமூகம். அதே போல பொதுமக்கள் வந்து 3 பிரிவுகள் இருந்தது. பொதுமக்கள் விஸ், போர் வீரர்கள் சத்ரியா, மதகுருமார்கள் வந்து பிராமணாஸ் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வர்ண அமைப்பு உருவானது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. தொழிலின் அடிப்படையில வர்ணங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களின் நிலை வந்து ரிக்வேத காலத்துல பெண்களுக்கு ஓரளவு சுதந்திரம் இருந்தது. மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். அவங்க கணவரோட வீட்டுல வந்து நிகழ்ச்சிகள் கூட, சடங்குகள் எல்லாம் பண்றாங்க. அந்த காலத்துல குழந்தை திருமணம் கிடையாது, உடன்கட்டை ஏறுதல் இல்லை. இது வந்து நம்ம இடைக்காலத்துல வந்ததுங்கிறத நம்ம நினைவில் கொள்றோம். வேத காலத்துல குழந்தை திருமணமோ உடன்கட்டை ஏறுதலோ இல்லை. அதே போல கைம்பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை. ஆனா பெண்களுக்கு சொத்துரிமை மட்டும் மறுக்கப்பட்டது. பொது நிகழ்வுகள்ல அவங்க கலந்துக்கல அப்படிங்கிறத நம்ம. அதே போல பின்வேத காலத்துல சமூகத்துல மட்டும் இல்லாம பெண்களுக்கு குடும்பத்துல அவங்களுடைய நிலைமை குறைந்து போனது. பலதார மனம் நடந்தது. பின்வேத காலத்துல வந்து பெண்கள் கைம்பெண்கள் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை. அதே போல கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து பொருளாதார வாழ்க்கை. வேதகால பொருளாதாரம்ங்கிறது கால்நடையும் மேய்ச்சலும் நல்லா நம்ம பார்த்துக்கிறோம். ஆரியர்கள் வந்து அவங்களுடைய முக்கிய தொழில் வந்து கால்நடைகள் வளர்த்தல். அதன் பிறகுதான் அவங்க வேளாண்மைக்குள்ள போறாங்க. அவங்களுடைய வேளாண்மை வந்து அந்த எரித்து, அந்த நிலப்பகுதியை வெட்டி எரித்து பண்ணக்கூடிய வேளாண்மை முறையை தான் முதல்ல கடைபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடம்பெயர்ந்து போய் நிரந்தரமா தங்கும் போதுதான் அவங்ககிட்ட ஒரு அரசு உருவாகுது. அரசர்கள் அரசுன்னு அவங்க உருவானதுக்கு அப்புறம் அவங்க ஏற்கனவே வச்சிருந்த அந்த குழுக்களினுடைய அதிகாரங்கள் வந்து மீண்டும் அரசருக்கே போகுது. ஓகே. இப்ப இந்த வேத காலத்துல என்னென்ன முக்கியமா நடந்தது அப்படின்னா, முக்கியம் வந்து முதன்மை தொழில் கால்நடை மேய்ப்பதுதான் அப்படின்னாலும் பல்வேறு வகை தொழில்கள் இருந்தன. காளைகள், நாய்கள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், பசுக்கள், குதிரைகள் விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன அப்படிங்கிற குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவங்க வந்து விவசாயம் தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த முறையை விட்டுட்டு தொடர் விவசாய முறை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோதுமை, பருத்தி இதெல்லாம் அவங்க பயிர் செய்யறாங்க. ஓகே. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த காலத்துல வந்து வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர். வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு அப்படின்னு நம்ம இந்த காலத்தை நம்ம சொல்றோம். அதே போல ஏற்கனவே சொன்னது மாதிரி இரும்பு கருவிகளை அவங்க அதிகமா பயன்படுத்தினாங்க. அதனால அதிக அளவுல நிலங்கள்ல வேளாண்மை செஞ்சாங்க. நெல், கோதுமை, பார்லி. அதே போல தனி உரிமை இந்த காலத்துல உருவாகுது. ஏற்கனவே அவங்க எப்படி இருந்தாங்க, கூட்டு சமுதாயமா இருந்தாங்க. இப்போ அதிக அளவு விளைச்சல் வரும்போது அவங்க தனி உரிமை, என்னோடது இது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பொதுவானதா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி எல்லாரும் அதனுடைய பலனை அனுபவிச்சாங்க. இப்போ அவங்க தனித்தனியா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வணிகத்துக்கு மாறுறாங்க. வணிகம் பெருகியது, பண்டமாற்று முறை. அதே போல அவங்க வந்து நிஷ்கா, சத்மனா அப்படிங்கிற தங்க நாணயங்கள், கிருஷ்ணாலாங்கிற வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தினாங்க. ஓகே.
வேத காலத்துல மக்களுக்கு வந்து என்னென்ன உலோகங்கள் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம், அதை ஹிரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு சியாமா, செம்பு அயாஸ், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல ஆகாய கடவுளை வழிபட்டாங்க, பஞ்சபூதங்களை வணங்கினாங்க, நித்திய கடவுள் அதிதி, உஷா, விடிகாலை தோற்றம், இந்த பெண் கடவுள்களை வணங்கினாங்க. சடங்கு முறைகள் மையமா இருந்துச்சு, வேத மந்திரங்களை பாராயணம் செஞ்சாங்க. பசு புனிதமான விலங்கு. அந்த காலத்துல கோயில்கள் இல்லை, சிலை வழிபாடு இல்லை. அதுக்கப்புறம் அது மதகுருவா மாறுறது, அது பரம்பரை தொழில் ஆனதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஏற்படுது. அதே போல கடவுள்கள் அவங்க பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன், இந்த கடவுள்கள் எல்லாம் முக்கியத்துவம் இருந்தது. அதுக்கடுத்தது குருகுல கல்விங்கிற ஒரு சிஸ்டம் பாக்குறோம். குருகுல கல்விங்கிறது பழங்கால கற்றல் முறை. இதுல வந்து குருங்கிறது ஆசிரியர், குலம்ங்கிறது குடும்பம் அல்லது வீடு. இந்த ரெண்டு சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்குது. இதுல வந்து மாணவர்கள் வந்து குருவோட போய் தங்கியிருந்து சேவை செய்வாங்க, அப்படியே கல்வியும் கற்றுப்பாங்க. இது வாய்மொழி மரபுல தான் அனைத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்கிறத பாக்குறோம். அந்த குருகுல முறையில 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, இதுக்கு மேல அதுல ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பிரம்மச்சரியம், மாணவ பருவம், கிரகஸ்தம், திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம், காடுகளுக்கு, அதாவது திருமண வாழ்க்கை முடிந்து கடைசி நேரத்துல இந்த காடுக்கு போய் தவம் செய்யறது, சன்னியாசம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடர்ந்து புறவர வாழ்க்கை. வட இந்தியாவுல தொடக்க கால வேத பண்பாடு வந்து இந்திய துணைக்கட்டத்தின் மற்ற பகுதிகளில் எப்படி செம்புகால பண்பாடு இருந்ததோ அதுக்கு இணையாக இது இருந்துச்சு. மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்துல பயன்படுத்தினாங்க. இதனால இது செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்த செம்புகால பயன்பாடு அப்படிங்கிறது எப்படின்னா, ஹரப்பா பண்பாட்டினுடைய சமகால பண்பாடு. ஹரப்பா வீழ்ச்சிக்கு பின்னாடி கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து இருந்தது அப்படிங்கிற குறிப்பு கொடுக்குறாங்க. இதை கவனிச்சுக்கிறோம். பின்வேத கால பண்பாடு தென்னிந்தியாவின் இரும்பு காலம், ரெண்டும் சமம். இரும்பு காலத்தின் முடிவில் பெருங்கற்கால பண்பாட்டுக்குள்ள பொது ஆண்டு முன் 600 இருந்து 100 வரையும் மக்கள் அந்த பெருங்கற்கால பண்பாட்டுக்குள்ள வர்றாங்க. இதுக்கு மேல அதுல முக்கியமான விஷயங்கள்னு சொன்னோம்னா இந்த விஷயங்கள் தான். இதை நல்லா குறிப்பெடுத்துக்கோங்க. இந்த பாடத்திலே முக்கியமான விஷயம்னு சொன்னோம்னா இதெல்லாம் சொல்லலாம். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள், இதுல இந்த ஊரு அதுல என்ன காலம் கிடைச்சிருக்குங்கிறத ஒரு குறிப்பெடுத்துக்கோங்க. இந்த பகுதியிலேயே நீங்க குறிப்பெடுத்துக்க வேண்டியது 2 விஷயம். பிரயா சார் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான். இந்த நேஷனல் மோட்டோ சத்திய மேவ ஜெயதே, அதோட ரூட்டு. அதே போல இந்த காலம், பரப்பு, சான்றுகள், அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை யாருடைய காலத்துல இருந்தது. அதே போல வேத காலம்னா எப்போ அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த பாலிங்கிற வரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெண்களின் நிலை முக்கியம். அதே போல இந்த பெயிண்டட் கிரே வேர் கல்ச்சர், இது முக்கியம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல வேற எந்த தகவலும் தேவையில்லை. இதெல்லாம் நம்ம நார்மலா நம்ம எழுதிடலாம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், இதை வந்து குறிப்பெடுத்துக்கோங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்கே இந்த மாவட்டம் ஆதிச்சநல்லூர் எந்த பகுதியை சார்ந்தது, இதை நம்ம குறிப்பெடுத்துக்கணும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்க என்ன கிடைச்சது? ஈட்டிகள், அம்புகள், கல்மணிகள், தங்க ஆபரணங்கள். அடுத்தது கீழடி சிவகங்கை மாவட்டம். கீழடி சிவகங்கை மாவட்டம். இதுல வந்து நம்ம வந்து பொது ஆண்டு முன் 200 சார்ந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம எடுத்துக்கோம். பொது ஆண்டு முன் 200 சார்ந்தது. இது 2017 தான் நம்ம அங்க அந்த சாம்பிள்ஸ் எடுத்தோங்கிறத தெரியும். அடுத்தது பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அவங்க மாவட்டத்துல உள்ளது நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். மற்றவங்க அந்த இதை குறிப்பிடுத்திருக்காங்க. பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். இங்க என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். இது இல்லாம ஏற்கனவே நீங்க வந்து டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இந்த முறை எப்படின்னா டெஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி வினாக்கள் ஒரு 200 நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்றேன். அது நிச்சயமா விடை அதிலேயே வர்றதுனால உங்களால அதுல எக்ஸாம் எழுத முடியாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சும்மா தொடர்ச்சியா நீங்க பாருங்க. அடுத்த முறை தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்பும் முடியும் போது 50 மதிப்பெண்ணுக்கோ அல்லது 100 மதிப்பெண்ணுக்கோ ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நீங்க அதுல ஒரு
சான்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா நம்ம பண்ணுவோங்கிற ஐடியா வந்துட்டோம். இனிமே டெஸ்ட் உண்டு. ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகும் அந்த டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் உடனடியா முடிஞ்சதுனாலும் வைப்போம், அப்படி இல்லை ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட இருக்கலாம். அதை நீங்க அட்டன் பண்ணுங்க. நம்ம ஒரு OMR ஷீட்டோட போடுறோம், அதை மாதிரியை போடுறோம், அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 20 நம்பர் இல்லை 30 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுலதான் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். நீங்களே எழுதிக்க போறீங்க, அடுத்த நாள் நீங்களே செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து என்னென்ன கிடைச்சிருக்கு, இரும்பு காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல அரிசி நிரம்பிய பானை கிடைச்சிருக்கு, அதனால அரிசி வந்து முக்கிய உணவாக இருந்தது அந்த காலத்துல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். இங்க வந்து இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருள்கள், பெருங்கற்காலத்து கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். காலம் கிமு பொது ஆண்டு முன் 1000 ஆண்டு அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கிறோம். முக்கியமானது இந்த கொடுமணல், ஈரோடு மாவட்டம். ஏன்னா அடிக்கடி இந்த வினா வந்து கொடுமணல் மாவட்டம், சாரி, கொடுமணல் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படிங்கும்போது கொடுமணல் ஈரோடு மாவட்டம். இந்த தகவலை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறோம். இதுல நினைவுக்கள், புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. இதை நாம குறிப்பிடுகிறோம். இது கொடுமணல், ஈரோடு மாவட்டம். அடுத்தது என்னென்ன நமக்கு நினைவு சின்னங்கள் பெருங்கற்காலத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கற்சிட்டைகள். அதாவது இறந்தவர்கள் வந்து புதைச்ச இடத்துல 2 பக்கமும் கற்பலகையில செங்குத்தா வச்சு அதுக்கு மேல ஒரு படுக்க வசத்துல ஒரு கற்பலகை வைப்பாங்க. இது வந்து எங்கெங்க இருக்குன்னா வீரராகவபுரம் காஞ்சிபுரம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல், நரசிம்மம்பட்டி மதுரை மாவட்டம், இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் நேரம் தான் படிங்க, இல்லைன்னா இதை விட்டுருங்க. இது வந்து நீங்க எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா குழம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் பாருங்க. இதை கூட ஒரு ஆப்ஷன்ல இருக்குங்க. இந்த மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, பொருந்தல், பையம்பள்ளி, கொடுமணல், இன்னொன்னு கீழடி, ஆதிச்சநல்லூர். இந்த 5 விஷயங்கள் என்ன மாவட்டம்ங்கிறதுல கவனம் செலுத்திங்க, கண்டிப்பா ஒரு மதிப்பெண் இருக்குங்க. இப்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்திருக்கிறது என்ன, நடுகர்கள் நமக்கு தெரியும். வீரர்கள், அந்த வீரர்களுடைய இறந்த பிறகு, அதாவது போர் முயற்சி அல்லது மக்களை காப்பாற்றக்கூடிய முயற்சி அல்லது விலங்குகளை காப்பாற்றக்கூடிய முயற்சியில இறந்து போன வீரர்களுக்கு நடுகள் நடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இந்த மீன் பார்வையில என்னென்ன வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. பொது ஆண்டு முன் 1500 இந்தியாவுக்கு வராங்க. இதுக்கு சான்று வேத நூல்கள். அடுத்தது அவங்க கிழக்கு நோக்கி நகர்ந்தாங்க, அங்க தொடக்க கால குடியேற்றங்கள். அது வரலையும் அவங்க நாடோடிகளாக தான் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல பர்மனண்டா இல்லை, ஒரு இடத்துக்கு வருவாங்க, வெட்டி எரிச்சு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, அது முடிஞ்சோன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த கங்கை சமவெளி பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வளமான பகுதி இருந்ததுனால அந்த இடத்துல அவங்க குடியேறி வாழ ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இரும்பு கலப்பை, இரும்பு கொடரி வந்ததுனால அதிக வேளாண்மை பண்றாங்க. அதன் காரணமாகவே அவங்க வந்து அந்த தனி உடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றாங்க. அதே போல புதிய கைவினை தொழில்கள், கலைகள் இதெல்லாம் இருக்கு. இதை வச்சுதான் திருப்பி நகரங்கள் உருவாகுது. ஏற்கனவே பார்த்தோம், சிந்துவெளி நாகரிகம் வந்து நகரங்கள் இருந்தது, 6 முக்கிய நகரம் இருந்ததுங்கிறத பார்த்தோம். ஆனால் தொடக்க வேத காலத்துல அது கிராம பண்பாடா தான் இருந்தது. அதுக்கு பின்னாடிதான், பின்வேத காலத்துக்கு பிறகுதான் நகரங்கள் உருவாகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம நான் வச்சுக்கோம். அதே போல பிற்கால வேத சமூகம், தென்னிந்தியாவின் இரும்புகால சமூகமும் ஒரே காலத்தை சேர்ந்தது. வட இந்தியாவின் பிற்கால வேத சமூகம், தென்னிந்தியாவின் இரும்புகால சமூகம், இது ரெண்டும் ஒரே காலத்தை சேர்ந்தது. இதை நினைவுல வச்சுக்கணும். தந்தை வழி சமூகம். முக்கியமான விஷயம், இந்த கூற்று காரணம், இந்த மாதிரி வினாக்கள் அதிகமா இருக்கும். இது எங்கன்னா கல்வி உளவியல்லையும் இந்த கூற்று காரணம் இருக்கும். அறிவியல், சமூக அறிவியல், இந்த கூற்று அதுக்கான காரணம் கொடுத்துருவாங்க. அதுல 4 ஆப்ஷன் வரும். அப்படி கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றும் தவறு, காரணமும் தவறு, இல்ல கூற்று சரி, காரணம் தவறு, அல்லது காரணம் சரி, கூற்று தவறு. இப்படிதான் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி வினாக்கள் நிறைய வரும். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதை நம்ம நார்மலாவே நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இலக்கிய சான்றுகள், பயன்பாட்டு சான்றுகள் கிடைத்துள்ளன, ரைட்டு, உண்மைதான். அப்ப கூற்று சரி. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் இதை உள்ளடக்கியதே ஸ்ருதி. ஸ்மிருதிங்கிறது மாற்ற முடியாதது, சுருதிங்கிறது சாரி ஸ்மிருதிங்கிறது மாற்றக்கூடியது, சுருதிங்கிறது மாற்ற முடியாதது.
நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அப்போ இது சரி, அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. இல்ல, இதுல பயன்பாட்டு பொருள் சான்றுகள் அதிக அளவுல கிடைக்கல. அதனால கூற்று தவறு, காரணம் சரி. அதே போல இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னென்ன எங்க கிடைச்சது, இதை நம்ம எடுத்துக்கிறோம். பொருந்தல்னா என்ன, பொருந்துதல்ல என்ன கிடைச்சது, அரிசி நிரப்பப்பட்ட பானை, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கொடுமணல்ல குடல் அச்சுக்கள் கிடைச்சது, பையம்பள்ளியில இரும்பு கல்விகள் கிடைச்சது, கீழடியில தொல்பொருட்கள் கிடைச்சது, ஆரிச்சனல் உள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ஒரு வழியா அடுத்த பாடத்துக்கு வாங்க. அடுத்தது மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளுங்கிற தலைப்புல ஆஹ் ரெண்டு பேர், மகாவீரர், புத்தர், இவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. மகாவீரர் புத்தரை பத்தி கொடுக்கும் போதே சமணம், புத்தம் இது ரெண்டும் வந்துடும். அதையும் கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள பிரிவுகளை கொடுத்துருக்காங்க. இப்போ 6ஆம் நூற்றாண்டு தான் பண்டைய இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான காலகட்டம். அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக காலம் விளங்குகிறது. அதே போல இந்த காலத்தை வந்து நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம ஒரு குறிப்பிடுத்திருக்கோம். 6ஆம் நூற்றாண்டு ஆன்மீக எழுச்சி, அறிவுசார் எழுச்சி, வில் டூரண்ட் வந்து நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம். அல்லது நான் திருப்பி தரேன், திருப்பி ஒரு முறை நீங்க அதை பார்த்துக்கோங்க. சான்றுகள், இந்த காலத்துல கிடைக்கப்பட்ட சான்றுகள் என்னன்னா, இலக்கிய சான்றுகள் வந்து சமண நூல்கள், திரிபீடகங்கள், ஜாதக கதைகள், இதெல்லாம் பௌத்த நூல்கள். அதே போல அறிவு மலர்ச்சிக்கும் சமண பௌத்த ஆகிய தோன்றியதுக்கு காரணம் வந்து புதிய ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சில சுரண்டல் நடைமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சிக்கலான சடங்குகள், அதிக அளவு செய்ய வேண்டியிருந்த வேள்விகள், இதுதான் இதன் காரணமாகதான் புதிய இதுக்கு மக்கள் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல மற்ற விஷயங்கள் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது சமண சமயத்தின் தோற்றம். இதுல வந்து 24 தீர்த்தங்கரர்கள், இதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். இதுல வந்து இந்த 3 விஷயத்த நம்ம தெளிவா நாம, சமண சமயம், ஜெயினிசம், 24 தீர்த்தங்கரர்கள், முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். இந்த மகாவீரருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர். பிறப்பு வந்து வைசாலிக்கு அருகே உள்ள உந்த கிராமம், பீகார். பீகார்ல இவர் பிறந்தார். பெற்றோர் பெயர் வந்து சித்தார்த்தர் திரிசலா. இறந்தது வந்து பவபுரி, பீகார். இதை நம்ம ஒரு குறிப்புகள் எடுத்துக்கிறோம். இது இந்த பாடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத நினைவில் கொள்ளும். இயற்பெயர் வர்த்தமானர், இதை வந்து நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். சமணங்கிற சொல்லுக்கு வந்து ஜெயின் அப்படின்னா ஜினாங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்ததுதான் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது. வர்த்தமானர் இவர் வந்து என்ன பண்றாரு, தீவிர தியானத்தை மேற்கொள்றாரு. 12.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு எல்லையற்ற அறிவை அப்படின்னு சொல்றாங்க, கைவல்ய அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த நிலையை வந்து கைவல்ய அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஜினா ஆனாரு. ஜினா சமணர் அந்த இதுக்கு வராரு. அவரை வந்து தலை சிறந்த வீரர்னு சொல்றாங்க. இவர் வந்து சமணத்தை உருவாக்கியவர் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சமணம் வந்து என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுளுங்கிறத சமணம் மறுக்குது. அதே போல அகிம்சை அல்லது அறவழியே, இங்கிலீஷ்ல இருக்கிறத பாக்குறாதீங்க, அது மறுக்குதுங்கிற விஷயத்த நான் நோட் பண்ணல, சாரி. அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம். அஹிம்சா ஆர் நான் வயலன்ஸ், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். கொஞ்சம் மாறி இருக்குது. அதே போல முக்தி அடைவது அல்லது பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, இந்த சுழற்சியிலிருந்து விடைபெறுவது மோக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்சம் அடைகிறது, முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேசிய ஆசிரியர் சங்க சிம்பல்ல கூட முக்தி அளிப்பதே கல்வின்னு இருக்கும். முக்தின்னா என்னன்னா, இந்த பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவது. இந்த ஒரு விஷயத்த சமணம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறத மறுக்கிறாங்க. ஓகே, இதை நம்ம தாண்டி போயிருப்போம், அவங்க புரிஞ்சுக்கோங்க. இறுதி தீர்ப்புங்கிற ஒரு விஷயத்த அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. கர்மா, அத அவங்க இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் ஒரு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தனுடைய நம்பிக்கைக்கு இதாக இருக்கிறதுனால இதை நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம். பட் நம்ம படிச்சு பார்க்கணும். அடுத்தது கர்மா அப்படின்னா என்னன்னா, ஒருவர் வந்து இந்த பிறவில செய்யக்கூடிய செயல்கள் வந்து
இந்த பிறவியினுடைய பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியினுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்குதுங்கிறது தான் கர்மா. ஸ்ரீ ரத்னாஸ் வர்த்தமானர் என்கிற மகாவீரர் கொடுத்தது ஸ்ரீ ரத்னாஸ். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இதை நம்ம குறிச்சுக்கிறோம். ஸ்ரீ ரத்னாஸ் 3 ரத்தினங்கள். ஸ்ரீ ரத்னாஸ் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். மோட்சம் நம்ம பார்த்துட்டோம். சமணத்தின் நடத்தை விதிகள். அப்போ எப்படி மகாவீரர் தன்னை பின்பற்றுவோர் வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு 5 கைட்லைன்ஸ் கொள்கைகள் சமணத்தின் நடத்தை விதிகளாக அதுதான் பார்க்கணும். அதாவது பெரிய அபரிவிதமான ஆசை கொள்ளாம இருக்கிறது. அதே போல பிரம்மச்சரியம், திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறது. இப்போ மகாவீரருடைய போதனைகளை எல்லாத்தையும் தொகுத்தவர் பேர் வந்து அவருடைய தலைமை சீடர் கௌதம சுவாமி. அந்த தொகுத்ததுக்கு பெயர் வந்து ஆகம சித்தாந்தம். இதை ஒரு குறிப்பிடுத்துக்கிறோம். மகாவீரனுடைய கொள்கைகளை வந்து தொகுத்தவர் வந்து அவருடைய தலைமை சீடர் கௌதம சுவாமி. அதனுடைய பெயர் வந்து ஆகம சித்தாந்தம். சமணம் வந்து பிற்காலத்துல திகம்பர, வேதாம்பரர் அப்படின்னு 2 பிரிவுகளா பிரிவுது. இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நீங்களே அதை பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ரொம்ப கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சமணம் பரவியதுன்னா மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டன. புரிந்து கொள்ளும்படியான போதனைகள், அரசர்கள் வணிகர்களுடைய ஆதரவு, சமண தோழர்களின் விடாமுயற்சி. அதே போல தமிழ் இலக்கியங்கள்ல சமணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு. மதுரை கீழக்குயில்குடி சமணர் மலை இந்த குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதே போல அரிட்டாப்பட்டியில கலிஞ்ச மலை அப்படிங்கிறதுல பாண்டவர் படுக்கை அப்படிங்கிற சமணர் கோயில்கள் இருக்கு. அதனால அங்க உள்ள சமணர் படுக்கைகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ தாண்டி போயிடும். அடுத்தது அறவூர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் அப்படிங்கிறத மணிமேகலையர் சொல்றாங்க. ஓகே, இதுக்கு மேல அதுல பெரிய விஷயங்கள் இல்லை. பௌத்தத்தை நிறுவியவர் வந்து கௌதம புத்தர். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். மகாவீரருடைய அப்பா பெயர் வந்து சித்தார்த்தர். கௌதம புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல சித்தார்த்தர் வந்து 7 நாள் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால அவங்களை வளர்த்தது கௌதமி அவங்களுடைய சித்தர். 4 பெரும் காட்சிகள். அதாவது கூன் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளுடன் ஒரு கவனிப்பாரற்ற ஒரு முதியவர். அதே போல ஒரு நோயாளி, குணப்படுத்த முடியாத வியாதியால துன்புறுத்த ஒரு நோயாளி, ஒரு சடலம். சுற்றிலும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது உறவினர்கள் ஈடுகாட்டு கொண்டு போற ஒரு சடலம், ஒரு துறவி. இந்த 4 காட்சிகளை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய கேள்விகளை அவங்களுக்குள்ள எடுக்கிறாங்க. அதன் மூலயமா தான் ஞானம் அவங்க வருது. ஓகே, இவர் இயற்பெயர் சித்தார்த்தர், பிறப்பு நேமாளம், பெற்றோர் பெயர் சுத்தோதனர் மாயாவதி. இறப்பு வந்து உத்தரப்பிரதேசல குஷி நகரம். இதுல குஷின்னு போட்டிருக்காங்க. குஷி நகரம் அப்படிங்கிறது குறிப்பா நம்ம பார்க்கணும். ஓகே, 29 வயதுல அவங்க அரண்மையை விட்டு போறாங்க. 6 ஆண்டுகள் தவம். அப்புறம் ரொம்ப தியானம் தவம் இருந்து ஞானம் பெற்ற பிறகு புத்தர்னு சொல்றாங்க. சாக்கிய முனின்னு ஒரு பேர் இருக்கு. இவர் வந்து முதல் போதனை நடத்தின இடம் வந்து வாரணாசி பக்கத்துல உள்ள சாரநாத். வாரணாசி பக்கத்துல உள்ள சாரநாத் நமக்கு தெரியும். அந்த தூண் இருக்கிற இடம். அங்கதான் முதல் சொற்பொழிவு. அதுக்கு பேர் தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம். ஆங்கில வழியில டர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லா. 4 உண்மைகள் சொல்றாங்க. இதை குறிப்பிட்டுங்க. வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத், மான்கள் பூங்கா, முதல் சொற்பொழிவு, புத்தருடைய முதல் சொற்பொழிவு, தர்ம சக்கர பிரவர்த்தனா. இதை நம்ம குறிப்பிடுறோம். அதுக்கு அர்த்தம் தர்ம சக்கரத்தின் பயணம். அவங்களுடைய 4 பேருண்மைகள் அவர் அந்த தியானம் இருந்து கண்டுபிடித்தார் இல்லையா? அந்த 4 பேருண்மைகள் என்னன்னா, வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. ஆசைய துன்பங்களுக்கான காரணம். ஆசையை துறந்து விட்டால் துன்பத்தை போக்கி விடலாம். சரியான பாதையை பின்பற்றினார். இந்த சரியான பாதைன்னா எண்வகை வழிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த எண்வகை வழிகள்ல போகும்போது ஆசைகளை வென்றுவிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த 8 fold path, எண்வகை வழிகள். நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம், நல்ல பேச்சு, நல்ல முயற்சி, நல்ல செயல், நல்லறிவு, தியானம், நல்ல தியானம்.
இதெல்லாம் நம்ம எட்டையும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நாட் கோயிங் டு ரைட் அன் எஸ்ஸே, ஜஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி படிப்போம், அவ்வளவுதான். அதே போல புத்தரின் போதனைகளை தம்மா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதே போல மற்ற விஷயங்கள் நீங்க பார்த்துக்கோங்க. வாழ்க்கை சக்கரம், உலகை பற்றிய புத்தர் பார்வை வந்து வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு ஒரு இதுல வருது. அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. சுவர ஓவியங்கள், ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதக கதைகள்னா என்னன்னா, புத்தருடைய முற்கால வாழ்க்கையில அவர் விலங்குகளாகவோ அல்லது அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றதுதான் ஜாதக கதை. இது இந்த புக்ல ஒரு இடத்துல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஜாதக கதைகள்னா புத்தர் வந்து முற்பிறவில என்னவா இருந்தார், விலங்குகளாக இருந்தார் அப்படின்னு சொல்றது. அந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுதான் ஜாதக கதை. ஓகே. பௌத்த மாநாடு, முதல் பௌத்த மாநாடு ராஜகிருதம், இரண்டாவது வைஷாலி, மூன்றாவது பாடலிபுத்திரம், நான்காவது காஷ்மீர். இந்த முதலாவது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. 7ஆம் நூற்றாண்டுல யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வராரு. அங்க அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள தூபியை அவர் பார்த்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த இருக்கு இல்லையா, ஜாதக கதைகள் முற்பிறவிகளில் மனிதராகவும் விலங்குகளாகவும் இருந்ததை குறிக்கிறது தான் ஜாதக கதைகள். இதை நம்ம ஒரு குறிப்பிடுத்துகிறோம். ஒரு கதை கொடுத்துருக்காங்க, மரம்பத்தி பறவையும் சிங்கமும் அப்படின்ட்டு. அந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே இருக்கும், படிச்சு பாருங்க. அதே போல அந்த காலத்துல இருந்தவங்க யாருன்னா கன்பூஷியஸ் சீனாவுல, அதே போல பாரசீகத்துல ஜொராஸ்ட்ரியன்ஸ் அவங்க இருந்தாங்க. முக்கியமா உள்ள 3 விஷயங்களை பார்ப்போம். 6ஆம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். 6ஆம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் ஆவுக்கு ஆவே வருது. இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 24 தீர்த்தங்கரர்கள் உருவாக்கிய கோட்பாடு சமணம். முதல் தீர்த்தங்கர ரிஷபர். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். மகாவீரர் 3 நெறிகளை வலியுறுத்துறாரு: நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌத்தத்தை நிறுவியது கௌதம புத்தர். அவருடைய போதனைகள் தம்மம். அடுத்தது பௌத்தம் வந்து இந்திய எல்லைகளை தாண்டி போனது. நமக்கே தெரியும், பக்கத்துல ஸ்ரீலங்கா, சைனா, இதெல்லாம் பல நாடு, ஜப்பான் வந்தே போனது. ஆனா சமம் வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. இந்த 2 சமணம் மற்றும் பௌத்தத்தோட அடிப்படை வந்து அகிம்சை. நாம இதுக்கு மேல பெரிய விஷயம் அல்ல. ஜனபதம், மகாஜனபதம். இதுல வந்து பொது அந்த 6ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவம். புதிய பிராந்திய அரசுகள், அது வரலையும் அரசுன்னு சொல்ற ஒரு திட்டம் உருவாங்க. கிராமமா கூடி வாழ்றாங்க. பல கிராமம், பல குடும்பங்கள் கூடி ஒரு கிராமமா வாழ்றாங்க, அல்லது பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு குழாவா வாழ்றாங்க. அதுக்கப்புறம் தான் முதல்ல அரசு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து ஒரு தலைவன் உருவாங்க. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. இந்த காலத்துலதான் மகாவீரரும் புத்தரும் வர்றாங்க. அவங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்போ இதுல இந்த காலத்துலதான் இரும்பு வருது. இரும்பு வந்ததுக்கு அப்புறம் கலப்பையினுடைய பயன்பாடு அதிகரிச்சு மிக அதிகமான அளவுல உற்பத்தி இதெல்லாம் நடக்குதுங்கிறது பார்த்துட்டோம். அடுத்தது கனா அப்படிங்கிறது வந்து சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா அப்படின்னா மண்டலம். கனான்னா சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள். அதாவது ஒரு கனாவில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே நிலையில இருப்பாங்க. அதே போல சங்கா அப்படின்னா எல்லாரும் இருக்கு. அதுக்கப்புறம் கனசங்கங்கள் வந்து சமத்துவ மரபு பின்பற்றுறாங்க. எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு முடியாட்சியாக நமக்கு தெரியும். அதே போல கனசங்கம் முடியாட்சி முறைக்கு முன்னால மேட்டுக்குடி மக்கள் அடைந்து குழுவின் ஆட்சி. இது யாருன்னா ஒரு குழுவா சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க கனசங்கம். அடுத்தது முடியாட்சி அரசுங்கிறது மன்னருடைய முறையில. இந்த ஜனபதங்கிறது மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்கள் தான் ஜனபதம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம், குறிப்பிடுத்துகிறது. ஜனங்கள் தொடக்க காலத்துல குடியேறிய இடம் ஜனபதம். இதை ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்தது பின்னாடி அது குடியரசாகவும் சிற்றரசாகவும் மாறுது. கங்கை சமவெளியில பல பகுதிகள் இப்படி உருவாகுது. இதெல்லாம் அதுல பறந்து விரிந்து மக்கள் வாழ்பகுதியா மாறும்போது அது மகாஜனபதமா மாறுது. 16 மகாஜனபதம் அப்படின்னு கலைக்கு அமைச்சிருக்காங்க. சிந்து கங்கை சமவெளியில 16 மிகப்பெரிய அரசுகள் மகாஜனபதம். இதுல வந்து எப்படின்னா
நாடோடி வாழ்க்கை முறை, ரத்த உணவு இதை அடிப்படையாக கொண்டவங்க. இவங்க ஒரு காலத்துல வேளாண் சமூகமா மாறுறாங்க. அதுக்கப்புறம் வணிகம் செய்யறாங்க, தன்னுடைமை வணிகம் செய்யறாங்க, பரிமாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு வலுவான ஆட்சி தேவைப்படுது, இதுக்கு ஒரு அரசு தேவைப்படுது. இதுதான் மகாஜனம். முக்கியமா 4 இருக்கு: மகதம், அவந்தி, போக்கலம், வர்க்கம். இதுல பேரரசா உருவானது மகதம். இதுல பேரரசாக உருவானது மகதம். அடுத்தது மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே போல இது கங்கை சமவெளியினுடைய கீழ்ப்பகுதியில இருக்கு மகதம். அதனுடைய இருப்பிடம் முக்கியம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சமவெளி பகுதிகளில் தான் மிகப்பெரிய வளர்ச்சிகள் நடந்தது. அதாவது டெல்டா பகுதி, சமவெளி பகுதி, இந்த பகுதிகளில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. காரணம் வேளாண்மை இந்த இடத்துல அதிகமா இருக்கும். அதே போல அடர்ந்த காடுகள் வந்து தேவையான மரங்கள், படைகளுக்கு தேவையான யானைகள் உள்ளிட்ட இதெல்லாம் கருவி அப்படிங்கிறதுனால மகதம் வந்து அந்த பகுதியில் இருந்ததுனால இயல்பாகவே மிகப்பெரிய வெற்றியை அதை அடைகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அடுத்தது இரும்பு ஆயுதங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து முறையா பயன்படுத்தி மிகப்பெரிய ஆட்சியை அவங்க அமைக்கிறாங்க. நகரமயமாதல் ஒரு முக்கியமான காரணம். அரச வம்சங்கள் இது நமக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், அதை ஞாபகம். ஹரியங்கா, சிசுநாகா, நந்த வம்சம், மௌரியா. இதுல ஹரியங்காவுக்குள்ள மாற்றங்களை விட்டுலாம். சிசுநாகா, நந்த வம்சம் நமக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல படிக்க போறோம். இதை நம்ம அதுல பார்த்தோம். ஹரியங்கா அப்படிங்கிறது மகதம் வந்து ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர். அந்த அவர் காலத்துலதான் மகதம் தொடங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புகளை விரிவா பார்க்கணும். இந்த இடத்துல மையவட்ட முறை அப்படின்னாலும் இதை படிச்சாதான் அது புரியும்னாலும் அதுல விரிவாவே இருக்கு. அதனாலதான் மீண்டும் நம்ம படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு பிண்டிசாரர், அவருடைய மகன் பத்து. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஒரு பாடலிட்டு நம்ம 8ஆம் வகுப்புல அதிகமாக. அதே போல நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். இதை நம்ம குறிப்பிடுத்துகிறோம். மிகப்பெரிய கல்வி மையம். இது வந்து பௌத்த மனாலயம், வற்றாத அழிவை தரக்கூடியது. அலம் தா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்தது. அலம் தா வற்றாத அழிவை தரக்கூடியது அப்படிங்கிறதுதான் நாலந்தாங்கிற பேருக்கான காரணம். இது ஒரு பௌத்த மனாலயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு. அதுக்கடுத்தது மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசுக்கு வந்து அசோகருடைய கல்வெட்டு பேரானது ஜுனாரத்துங்கிற இடத்துல. அதே போல கௌடங்கியர் அர்த்த சாஸ்திரம். அதே போல இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த தீபவம்சம், மகாவம்சம், இந்தியா இதெல்லாம் நம்ம லைட்டா பார்த்துக்கோ. ரொம்ப இதுல போனோம்னா மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள. சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு. இதை குறிப்பிடுத்துகிறோம். சந்திரகுப்த மௌரியர் தான் இதை நிறுவுறாரு மகதம். அதே போல மௌரிய அரசர்கள் புகழ்பெற்றவர் யாருன்னா அசோகர். இவர் தேவலாம் பிரியர் அப்படின்னு இவர் கொடுப்பாரு. கடவுளுக்கு பிரியமான இந்த கலிங்கத்து போர் நமக்கு தெரியும். பொதுவாக 264 வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த போர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போற விட மாட்டோம். ஆனா போர்ல பயன்படுத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் போரே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியானவரா மாறும். அசோகருடைய பேரான் மொத்தம் 33. அது தூண்கள், பாறைகள், புகைச்சுவர்கள்லாம் குறிப்பிடும். அசோகருடைய பேராணைகள் வந்து மொத்தம் 33. அவை தூண்கள், பாறைகள், புகை சுவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அப்படிங்கிறத நம்ம வந்து பேராணைகள். இது வந்து அரசரால் அல்லது நீர்ப்பறவையில் இருப்பவரால் வெளியிடக்கூடிய ஆணை அல்லது பெருமன்று. இப்போதைக்கு இந்த பேராணையை இந்தி பேராணையா வெளியிடக்கூடியதுன்னா உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். அதுக்கு அசோகருடைய கல்வெட்டுகள் எடுக்கக்கூடிய வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனம் எடுத்துக்க வேண்டாம். குறிப்பை நம்ம பார்த்துக்கிறோம். ராஜகிரகம் அப்படின்னா ராஷ்டிர, பாடலிபுத்திரம் பாட்னா, கலிங்கம் ஒடிசா. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இதுல முக்கியமான குறிப்புகளை மட்டும் நம்ம பார்க்கணும். 6ஆம் நூற்றாண்டு முக்கியமான திருப்பம். என்னென்ன வளர்ச்சி? ஆன்மீக வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, இது எல்லாமே 6ஆம் நூற்றாண்டு நடந்தது. மகாஜனபதங்களுடைய எழுச்சிக்கு அது காரணமாச்சு. 16 மகாஜனபதங்கள். அதுல மகதம் ஒரு பேரரசா எழுச்சி பெறுது. மகதம் வந்து
ஹரியங்கா, சிசிநாகா, நந்த, மௌரிய அரச ஆழக்கிறது. மகதங்கிறது ஒரு பகுதி. அதை ஆண்ட வம்சங்கள் தான் இவங்க. நிறைய ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். மௌரிய வம்சத்தை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். புகழ்பெற்றவர் யாருன்னா அசோகர். கம்மா அவருடைய கொள்கைகள், தூண்கள் நம்ம பார்த்துக்கலாம். அவர்தான் இதுல முக்கியமான பகுதிகள். அடுத்தது புவியியல். புவியியலை பொறுத்தவரை பெரிய வம்சங்கள்ல உள்ள வந்து திரு ஆறுமுகம் அவர்கள் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த டைம்ல இந்த புக்கை முடிச்சலாம்ன்றதுனால வளம் அப்படின்னா என்ன இங்க ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. மனிதனுடைய தேவையை நிறைவு செய்வது வளம். மனிதனுடைய தேவையை நிறைவு செய்வது வளம். அதை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு முக்கிய செய்திகள் இல்லை. இயற்கை வளம் நமக்கு தெரியும். அதனுடைய வகைப்பாடு தோற்றத்தின் அடிப்படையில் அதை குறிக்கிறாங்கன்னா உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள். உயிருள்ளது எல்லாமே உயிரியல் வளங்கள். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரி எல்லாமே உயிரற்ற வளங்கள். நமக்கு தெரியும் நிலம், நீர், காற்று, கனிமங்கள், இது எல்லாம் தோற்றத்தின் அடிப்படையில நிறைய பிரிச்சிருக்காங்க. இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது உறவுகளை நம்ம புரிய முடியதுதான் இந்த வளர்ச்சியின் அடிப்படையில. இதெல்லாம் காற்றின் ஆற்றல், பழுப்பு நிலக்கரி, இதெல்லாம் வளர்ச்சிக்கு தேவையானது. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி, அது மட்டும்தான் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். அதே போல காற்றாற்றலும் நம்ம பயன்படுத்தி முடியும். அதனால ஒரு பெரிய இழப்பு இல்லை. ஆனால் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் கேட்டீங்கன்னா நிலக்கரி. நிலக்கரி பெட்ரோலியம்னா புதுப்பிக்க இயலாது. அதனாலதான் பல நாடுகள் அதை சேவ் பண்ணிட்டு அடுத்த நாடுகள் தான் வாங்கி பரவலின் அடிப்படையில் இப்போ உலகளாவி பரவி இருக்கக்கூடியது நீர். ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்கக்கூடியது கங்கா. இதை நம்ம பார்க்கலாம். குறிப்பு கொடுத்துருக்காங்க. கடல் ஈஸ்ட்ங்கிறது நிலப்பரப்புல உள்ள ஈஸ்டை விட மிகப்பெரிய ஆற்றல் உடையது. ஈஸ்ட் நம்ம குளிக்க வைப்போம் இல்லையா, அது வந்து ரொட்டி தயாரித்தல், மகிழ்வடித்தல், திராட்சையாக்கம், உயிர் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். வளத்தை புதுப்பிக்கக்கூடிய அடிப்படையில புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள், ரினியூவபிள் ரிசோர்சஸ், அதை நம்ம சொல்றோம். எதுன்னு நம்ம பார்த்துக்கிறோம். புதுப்பிக்கக்கூடியது காற்று, நீர், கூடியவர்கள். அதனால அதுலேயும் இந்த வளங்களை தவறாகவும் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வெப்ப மண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம். இதுல வந்து 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டது. வெப்ப மண்டல மழைக்காடுகள் உலகின் மிக பெரும் மருந்தகம். இதுல 25% தாவரங்கள் மருத்துவ குணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பன்னாட்டு வளர்ச்சி இது என்னன்னா எந்த நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி கடல் இருக்கு இல்லையா, பெருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா, அது பன்னாட்டு வளர்ச்சி. இதை வந்து உலக நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் மூலமாக பயன்படுத்த முடியும். இந்த சிங்கள மூதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல்ல மிதந்து வரும். இதை வந்து எல்லா நாளும் இருக்க முடியாது, ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு பவுண்டு 454 கிராம் வந்து 63,000 அமெரிக்க டாலர். இது வாகன திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. மனித வளங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நமக்கு இயல்பாகவே தெரியும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகவே இருக்கும். இதுல உள்ள முக்கியமான குறிப்புகள் நம்ம பார்த்துக்கிறோம். மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவை வளம். அதே போல இயற்கையிலிருந்து பெறப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள். உயிர் உள்ள அனைத்து வளங்களும் உயிரியல் வளங்கள். கிருமியில ஆரம்பிச்சு மிகப்பெரிய விலங்குகள் வளம், தாவரங்கள், சின்ன சின்ன செடிகள் எல்லாமே. உயிரற்ற அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள். இது காற்று, நீர், பாறைகள், கனிமங்கள், பெட்ரோலியம், நிலக்கரி, இது போன்றது. அதே போல இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல்நிலை செயல்பாடு. இந்த வழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை வரும். முதன்மை தொழில் அப்படின்னா இயற்கை வளங்களை சேகரித்தல், அதாவது வேட்டையாடுதல், வேளாண்மை, சுரங்கம் அமைத்து எடுத்தல், கனிமங்களை தோண்டுதல், மீண்டும் இதுதான் முதன்மை தொழில். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து வளங்களும் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல பயன்பாட்டுக்கு வராத வளங்கள் மறைந்திருக்கும் வளங்கள். கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், மறைந்திருக்கும் வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் நமக்கு தெரியும். சூரிய ஒளி போன்ற இயற்கை முறை செயல்முறைகளால திருப்பி அது நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறது. புதுப்பிக்க இயலாத வளங்கள் அது முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படும் வளங்கள் உலகளாவிய வளங்கள், இது பெருங்கடல் இது போன்ற விஷயத்துல உள்ளது. ஆனால் அதை எடுத்துக்கிறதுல சில பன்னாட்டு ஒப்பந்தங்கள் தேவைப்படும். குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணக்கூடிய வளங்கள் எதுனா உள்ளூர் வளங்கள். இந்த கங்காரு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது இப்ப இந்த பழுபாவக்காங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான் அது கிடைக்கும். அதே போல இங்க நம்ம நாகம டிஸ்ட்ரிக்ட்ல கோடியில காட்டுல காட்டு பகுதியில் கிடைக்கும். இது வேறு எங்கேயுமே இது கிடைக்காது. அப்போ இதெல்லாம் உள்ளூர் வளர்ச்சி. நிலையான வளர்ச்சின்னா நிகழ்காலத்தில் உள்ள மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறைகளையும் நாம நினைவில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவு செயல்படும் வளர்ச்சி தான் வந்து நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் குரோத் அப்படின்னு சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பெட்ரோலியம் இருக்குன்னா மொட்டு மொத்தத்தையும் எடுத்து இன்னைக்கே கொடுத்துடக்கூடாது. நிலத்தில் கிடைச்சுன்னா மொட்டு மொத்தத்தையும் எடுத்துட முடியாது. அதனாலதான் இந்த மீன்பிடி தடைகாலம்லாம் அவங்க வைப்பாங்க. நீ ஒரே நேரத்தில் நம்ம குடிச்சிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான் இது சஸ்டைனபிள் குரோத் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுல அதிக விஷயங்கள் இல்லை. அடுத்து குடிமையல். இதை வந்து ஏற்கனவே நம்ம வகுப்புல கவனிச்சவங்களுக்கு இது பழக்கமானதா இருக்கும். இல்லாதவங்களுக்கு சில விஷயங்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிவுறுத்தலாம். ஓகே, முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலி மலையில மயில்களுக்கான சரணாலயம் இருக்கு. ஒரு சின்ன குறிப்பு எடுத்துக்கிறோம். வாய்ஸ் நாட் கிளியர்னு சொல்லியிருக்கீங்க. கிளியரா இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுரேஷ்குமார் சார் 2294 ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ மயில் நம்ம தேசிய பறவைன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அழகும் கம்பீரமும் இருக்கு. அதனால வந்து அடுத்தது அது நாடு முழுக்க இருக்கு. இதனாலதான் அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த குறிப்பை ஞாபகம் நம்ம சில வசனங்கள், அரசியல் வசனங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் மறந்துடுவோம். அழகும் கம்பீரமும் நிறைந்த பறவை, அது நாடு முழுக்க காணப்படுது அப்படிங்கிறத நம்ம அவர்களை வச்சுக்கணும். கங்கை கங்கை வந்து 25 ஞாபகம் வச்சிருக்கோம். 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடிய நதி எதுனா கங்கை. 25 இதை ஞாபகம் வச்சுக்கோம். ஆனா அதை விட அதிகமா நீளம் வந்து பிரம்மபுத்திரா நதி. இது ஆண் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. நதிகள்லயே ஆண் அப்படிங்கிற ஒரு தாயங்க சொல்றது பிரம்மபுத்திரா. இது 2900 கிலோமீட்டர் பாயுது அப்படின்னாலும் இந்தியாவுக்குள்ள பாயிற தொலைவு கம்மி. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சோம். இந்தியாவில் மிகப்பெரிய நதி எதுன்னா கங்கை. அதை விட பெரிய நீளமான நதி பிரம்மபுத்திரா வச்சோம்னா இந்தியாவுக்குள்ள அது வந்து கம்மியான தொலைவு தான் பாயுது. ஸோ கங்கை 25 இந்தியாவில் நீளமான நதி 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா 2900. ஆனா இந்தியாவில ரொம்ப கம்மியான விஷயம் தான் பாயுது அப்படிங்கிறத ஞாபகம். அடுத்தது இமாம் பசன். இது ஒரு மாம்பழ வகை. இது முகலாயர் காலத்துல மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம குறிப்பிடுவோம். இமாம் பசன் ஒரு மாம்பழ வகை. இது மன்னர் காலத்துல, முகலாயர் காலத்துல மன்னர்களுக்காக இது எடுக்கப்பட்டதுங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்த்துக்கிறோம், நினைவில் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது அடையாறு தியாகபிகள் சொசைட்டி. இதுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அதே போல இன்னொரு ஆலமரம் வந்து கொல்கத்தா இந்திய தாவரவியல் பூங்கா. கொல்கத்தாவில் உள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் ஒரு உலக சாதனை படைத்த ஆலமரம் இருக்கு, அதாவது சைஸ் அடிப்படையில. அதே போல அடையாறு தியாசாபிகள் சொசைட்டிலையும் ஒரு ஆலமரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது கருநாகம் கூடு கட்டும். கருநாகம் கூடு கட்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கிறோம். பாம்புகள்லயே கூடு கட்டி வாழக்கூடியது கருநாகம். இந்த பாம்பு வந்து 18 அடி நீளம். நஞ்சு கொண்ட பாம்புகள்லயே நீளமானது இதுதான். இந்த குறிப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம். இயற்கை தேசிய சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ஆலமரம் 1950லேயே இத தேசிய சின்னமா அறிவிச்சுட்டாங்க. பெருமையினுடைய சின்னம், மருத்துவ குணமுடையது. மயில் 1963ல தேசிய பறவையை அறிவிக்கிறாங்க. இந்தியாவை தாயகமாக கொண்டது. கங்கை ஆறு 2008ல தேசிய ஆறு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது வந்து புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த ஆற்றங்கரையில தோன்றி செழித்ததுனால இந்த கங்கை ஆறு தேசிய ஆறு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆற்று ஓன்கள், அதாவது நன்னீர்ல வாழக்கூடிய டால்பின், கங்கை டால்பின் சொல்லுவோம். இது வந்து நன்னீர் டால்பின். இத ஆற்று ஓன்கள்னு சொல்றோம். 2010ல இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ராஜநாகம் ஊர்வன, மிகப்பெரிய ஊர்வன. அதுல வந்து தேசிய ஊர்வன, அதுல வந்து ராஜநாகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே போல
தேசிய மலர் தாமரை. 1950லேயே தேசிய மரம், தேசிய மலர் ரெண்டுமே வந்து 1950லேயே அறிவிச்சிட்டாங்க. தேசிய பறவை 1963, அதுக்கு அடுத்தது 10 வருஷம் கழிச்சு 1973 புலி. மொத்த புலிகள்ல, உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த புலிகள்ல 70% நம்முடைய இந்தியாவில இருக்குங்கிற ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம நினைவுல வச்சுக்கோம். யானை 2010. இது வந்து இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் இருக்குங்கிறது ஒரு காரணம். இது பெருமைசார் விலங்கு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரும். இது நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. தோழமை பாக்டீரியா, அது வந்து லாக்டோபாசில்லஸ் 2012. அதே போல தேசிய பழம் மாம்பழம், அது நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம மாநிலத்தினுடைய சின்னங்கள் நமக்கு தெரியும். வரையாடு, மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனை மரம். ஓகே, தேசிய கொடியை பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3:2 என்ற விகிதம். இதை மட்டும் நம்ம நினைவுல வச்சுப்போம். 3:2. நீளம் வந்து 3 மடங்கு இருக்கணும், அகலம் 2 மடங்கு தான் இருக்கணும். அதே போல தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிற ஆந்திராவை சேர்ந்தவர். முதல் கொடி எங்கன்னா தமிழ்நாட்டுல குடியாத்தம், வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய குடியாத்தத்துலதான் இதை நெஞ்சாங்க. இந்த முதல் கொடியை ஏற்றியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. முதல் சுதந்திர தினம் அன்னைக்கு, முதல் சுதந்திர நாள் அன்னைக்கு ஏற்றினாங்க. அந்த கொடி இப்ப எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஜார்ஜ் கோட்டையில அருங்காட்சியகத்துல பார்வைக்கு வச்சிருக்காங்க. ஓகே, இந்த தேசிய கொடியை தயாரிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா கர்நாடகா காதி கிராமோத்தியாய சம்யுக்தா சங்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு. KKGSS, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல திருப்பூர் குமரன், அவரை பத்தி ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து 1932. அது திருப்பூர் குமரன் கதை நமக்கு தெரியும், ஞாபகம் வச்சுப்போம். சத்தியமேவ ஜெயதே இப்பதான் பார்த்தோம். வாய்மையே வெல்லும் உண்டக உபனிடத்திலிருந்து எடுத்தது. அடிப்பகுதியில யானை, குதிரை, காளை, சிங்கம். யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம், இதெல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவுல தர்ம சக்கரம் இருக்கும். அதே போல அந்த சாரநாத் தூண்ல உச்சியில இருந்த நான்முக சிங்கம் இப்ப சாரநாத் அருங்காட்சியகத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. தேசிய லட்சணை 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இந்த சாரநாத் நான்முக சிங்கத்தை வந்து தேசிய லட்சணையா ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. தேசிய கீதம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபை அது வந்து தேசிய கீதமா ஜனகணமனவை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலா இருந்த இன்னொரு பாடல் இருக்கு, தேசிய பாடல். அதை தேசிய பாடலா ஏற்றுக்கிட்டாங்க. இந்த தேசிய கீதம் முதலாக எப்ப பாடப்பட்டதுன்னா 1911 டிசம்பர் 27 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல பாடினாங்க. 1911 டிசம்பர் 27 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல பாடினாங்க. இது 52 வினாடிகள் பாடி முடிக்கணும் நமக்கு தெரியும். பாடும்போது எவ்வித அசைவும் இல்லாம நிக்கணும், அது நமக்கு தெரியும். பொருள் புரிந்து சரியாக பாட வேணும். ஓகே, தேசிய பாடலை பொறுத்தவரையிலும் சில குறிப்புகள் எடுத்துப்போம். இதை எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இதுல வந்து இது வந்து தேசிய கீதமா இது வர வேண்டிய அளவுக்கு அந்த நெருக்குதல் இருந்தது, அதுக்கு இணையானதாக இருந்தது. அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ்ல ஜனகணமன வந்து தேசிய கீதமாகவும் வந்தே மாதரம் வந்து தேசிய பாடலாகவும் அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்து அறிவிச்சாங்க. இது ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து வருது. அதே போல தேசிய உறுதிமொழியை எழுதினவர் யாருன்னா இந்தியா எனது தாய்நாடு. நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம சின்ன பிள்ளையிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தேசிய உறுதிமொழி எழுதினவர். இதை நம்ம குறிப்புல எழுதிக்கிறோம், தெலுங்குல எழுதியிருக்கார் அப்படிங்கிறது. தேசிய நுண்ணுயிரி வந்து தயிர்ல இருக்கக்கூடிய லாக்டோபாசில்லஸ், அதாவது தயிரை உருவாக்கக்கூடிய லாக்டோபாசில்லஸ். 2012 இதை கொண்டு வந்தாங்க. அதே போல தேசிய நாணயம், இந்தியாவின் நாணயம், இது அதிகாரப்பூர்வ நாணயத்துக்கான அந்த குறியீடு இருக்கு இல்லையா, டாலருக்கு இருந்துச்சு, பிரிட்டிஷ் டாலருக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம இந்திய ரூபாய்க்கு ஒரு சின்னம் தேவைப்படும் அப்படிங்கும் போது இதை 2010 ஒரு போட்டியா நடத்துறாங்க. அதுல தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் வடிவமைத்த அந்த சின்னம்
அது வந்து தேவநாகரி எழுத்து பிளஸ் லெட்டர் ஆறுங்கிற அந்த இதுவும் சேர்ந்திருந்ததுனால இதுக்கு இதை தேர்ந்தெடுத்தாங்க. 2010 தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உதயகுமார் அவர்கள். அதே போல தேசிய நாட்காட்டிங்கிறது கனிஷ்கர் காலத்து சக ஆண்டு முறை. இது வந்து கிபி பொது ஆண்டு 78ல சக ஆண்டு முறை தொடங்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த சக ஆண்டு முறையை தான் தேசிய நாட்காட்டி பின்பற்றுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம திருவள்ளுவர் ஆண்டு நம்ம மாநிலத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கோம் இல்லையா, அதே போல தேசிய அளவுல சக ஆண்டு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேசிய விடுமுறை நாட்கள் சுதந்திர நாள் நமக்கு தெரியும், குடியரசு நாள் நமக்கு நல்லா தெரியும். குடியரசு நாள்ல கர்த்தவ்யா பாத் கடமை பாதை அதுல தேசிய கொடி ஏற்றுவாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசு தினத்துல கர்த்தவ்யா பாத்ல ஏற்றுவாங்க. சுதந்திர நாள்ல பிரதமர் டெல்லியில ஏற்றுவாங்க. சுதந்திர நாள் பிரதமர் ஏற்றுவாரு, டெல்லி செங்கோட்டையில ஏற்றுவாரு. இதுல 3 விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர நாள் டெல்லி செங்கோட்டை பிரதமர் ஏற்றுவார். குடியரசு நாள் கர்த்தவ்ய பாத்திர ஏற்றுவாங்க, கடமைப்பாதை தமிழ்ல. குடியரசுத் தலைவர் தான் அந்த மலர விடுதல் அதை செய்வாங்க. அதே போல ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். குடியரசு நாள் முடிஞ்சு 3வது நாள் காந்தி ஜெயந்தி, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விடுமுறை தேசிய நாளா இருக்கு. சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை 2007 அங்கீகரிச்சு. காந்தி ஜெயந்திங்கிறது அக்டோபர் 2 காந்தியினுடைய பிறந்த நாள். சர்வதேச அகிம்சை நாள் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கோம்.